கிராமத்தோடைய மத்தியில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தோடைய கிளையில அழகான வெள்ளைப்புறா வாழ்ந்து வந்தது. அதே கிராமத்தில் ஒரு மோசமான ஆலமரமும் இருந்தது. ஒரு நாள் புறா ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே அந்த புறா ஒரு பேப்பரையும் பெண்ணையும் எடுத்து அதனுடைய தோழிக்கு ஓலையை எழுத தயாரானது. கடகடன்னு அந்த புறா கடிதத்தை எழுதி அது பக்கத்தில் இருக்க கூடையில் வச்சுக்கிட்டது. அதன் பிறகு மாலை பொழுதுல அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு புறா அது தோழியை காண போனது. அப்போ அந்த கடிதம் தவறி கீழே விழுந்தது. கீழே விழுந்த கடிதம் அங்கே தூங்கிட்டு இருந்த அந்த பேயோடைய மரத்து மேலே விழுந்தது. அந்த கடிதத்தினால தூக்கம் கலைஞ்ச மரம் ரொம்பவே கோவப்பட்டது. அந்த கடிதத்தில் இருக்க எழுத்துக்களை சேர்த்து படிக்க ஆலமரம் எவ்வளவோ முயற்சி பண்ணது. எவ்வளோ முறை முயற்சி பண்ணாலும் அந்த கடிதத்தில் இருக்க செய்திகளை அந்த பேய் மரத்தால் எழுத்து கூட்டி படிக்க முடியல. அதனால கோபமான பேய் மரம் அந்த கடிதத்தை கிழிச்சு கீழே போட்டது.